வணக்கங்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம்டிஎன் குரூப் 4 சர்வீஸ் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம அலகு 1ல் பொது அறிவியலில் இயற்பியலில் நம்ம இன்று படிக்க இருக்க தலைப்பு வந்து மின்னியல் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எதை கவர் பண்ணியிருக்கோம், 1ல இருந்து 5 வரை பேரண்டத்தின் இயல்பு, எந்திரவியல், விசை, இயக்கம், ஆற்றல் வந்து நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைய தலைப்பு வந்து என்ன இருக்க போதுன்னா மின்னியல் அப்படின்னு நம்ம படிக்க இருக்கோம். இது பக்கம் எண் வந்து 45ல் நம்ம புத்தகத்தில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மின்னியல் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம பெருசாக புரிஞ்சிருக்குமா அப்படின்றது டவுட் தான். அதே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கு. கரண்ட் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது, மின்சாரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம குறிப்பாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் நம்ம சார்ஜ் எதில் போடுறோம் அப்படின்னா வந்து மின்சாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மின்சாரம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம எப்படிலாம் இது வந்து யூஸ் ஆகுது, இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னென்ன, ஃபேக்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு மின்னோட்டம்னா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த தலைப்பில் வந்து படிக்க இருக்கப்போம். மின்னோட்டத்தின் வரையறை என்ன, அதனுடைய சமன்பாடு என்ன, அதனுடைய அலகு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதனுடைய சிம்பிள்ஸ், இப்போ ஆம்பியர்னா என்ன, வோல்ட்னா என்ன, கால்வனோமீட்டர்னா என்ன, ஸோ அதுக்கான அந்த குறியீடு, அந்த குறியீடு பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மின்சுற்று அப்படின்னும் போது வந்து அது எப்படி இருக்கும், வந்து ஒரு மூடிய மின்சுற்று வந்து எப்படி இருக்கும், திறந்த மின்சுற்றுனா எப்படி இருக்கும், திறந்த மின்சுற்றுனா கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம இன்றைய வகுப்புல வந்து படித்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு. அப்புறம் மின்னழுத்தம்னா என்ன, அதனுடைய அலகு என்ன, மின்னழுத்த வேறுபாடுனா என்ன, அதனுடைய அலகு என்ன, ஓம் விதி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், பேசிக் தான், படிச்சாவே புரிஞ்சிடும். ஆனா ரிவிஷன் தேவைப்படுது. ஒரு 3-4 தடவை நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி கேள்வியை கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்ப சமன்பாடு என்ன, அதனுடைய அலகு என்ன அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப மின்தடை அப்படின்னா என்ன, மின்தடை என்ன, மின் கடத்து திறன் என்ன, மின் கடத்து என்ன, இதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம படிச்சு இப்ப புத்தகத்துல நீங்க ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிட்டு அதை திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது எக்ஸாம்ல கேட்கும்போது சரியான விடை வந்து நம்ம அளிக்கலாம். அப்ப ஆன்சர் பண்ணி மத்தவங்களோட நீங்க கூடுதலா மார்க் ஸ்கோர் பண்றது. இப்ப சயின்ஸ்ல நம்ம 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுறது அப்படின்றது வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க 7.5 மார்க் போயிடுவீங்க. ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு மார்க்ல வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 600 பேர் இருப்பாங்க ரேங்க்ல. அப்ப 7.5 மார்க் அப்படின்னா ஒரு 4000 பேரை நீங்க பின்னுக்கு தள்ளி நீங்க முன்னாடி போயிடுவீங்க அப்படின்னு. சோ அதை மனசுல வச்சுட்டு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்புறம் இதுலயே வந்து கணக்குகள் இருக்கு, அந்த கணக்கு பேஸ் பண்ணி நமக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் நிக்ரோம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. மின்தடைக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து நிக்ரோம் அப்படின்னு பார்ப்போம். அதற்கடுத்து தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எது தொடர் இணைப்பு? இப்ப திருவிழால வந்து போடக்கூடிய அந்த சீரியல் செட் வந்து என்ன சொல்லுவோம்னா தொடர் இணைப்பு, வீட்டுல இருக்கிறது வந்து பக்க இணைப்பு. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன பயன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா என்ன அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த வெப்ப விளைவுல குறிப்பா வந்து ஜூல் வெப்ப விதினா என்ன, அதுக்கான சமன்பாடு என்ன, அதனுடைய அலகு என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்புறம் அதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில மின்சார வெப்பமேற்று சாதனங்கள்லாம் என்னென்ன இருக்கு, அயன் பாக்ஸ் இருக்கு, வாட்டர் ஹீட்டர் இருக்கு அப்படின்னு அதையும் தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் மின் உருகு இழைனா என்ன வந்து, அப்புறம் மின் விளக்குல மின் இழை அப்படின்றது எப்படி பயன்படுது, மின் திறன் என்ன, நம்ம ஒரு யூனிட்னு சொல்றாங்களே அந்த ஒரு யூனிட் என்ன, ஒரு தடவை நம்ம எவ்வளவு வந்து கன்சப்ஷன் வந்து நடக்குது, நம்ம நுகர்வு எவ்வளவு பண்றோம், மின்னாற்றல் நுகர்வு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வீட்டுல இருக்க மின் சுற்றுகள் அதை பத்தியும் தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் எர்த் கனெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த புவி தொடுப்புன்னு சொல்லிட்டு, அதுனா என்ன, எல்இடி பல்பு, அப்புறம் அந்த எல்இடி பல்ப்ல அந்த 7 துண்டு காட்சி பலகைனா என்ன, அது எப்படி லைட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் எல்இடி விளக்கின் நன்மைகள் என்ன வந்து, அப்புறம் எல்இடி தொலைக்காட்சி பத்தி, எல்இடி தொலைக்காட்சியோட நன்மைகள் என்ன அப்படின்றது இந்த பாடத்துல முழுமையா நம்ம படித்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு. சோ நம்மளோட புது அறிவியல் புத்தகத்துல இருக்கக்கூடிய நம்ம தலைப்பு வந்து இன்றைய நம்ம படிக்க இருக்கிற அந்த மின்னியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 6வது தலைப்பா வந்து இருக்கு அப்படின்னு. சோ இது வந்து நம்ம புக்ல பேஜ் நம்பர் வந்து பக்க எண் வந்து 50, பக்க எண் வந்து பாத்தீங்கன்னா 6வது தலைப்பு 45வது பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறோம். சோ வாங்க படிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், இந்த கான்செப்ட் தெளிவா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. திருப்பி ஒரு 2 முன்னாடி ரிவைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும், கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க அனுப்புகிறோம். சோ மின்னியல் அப்படின்ற தலைப்புல வந்து இப்ப நம்ம ஏற்கனவே வந்து இந்த 5 தலைப்புகள் வந்து முடிச்சாச்சு, ஆட்டோட முடிச்சிட்டோம். இப்ப மின்னியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6வது தலைப்பு படிக்க இருக்கோம் அனுப்புகிறோம். சோ மின்னியல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு தாமிர கம்பி இருக்கு, அந்த கம்பி வழியாக வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் வந்து பாயுது. அப்ப மின்சாரம் எப்படி பாயும் அப்படின்னா வந்து மின்சாரம் பாயக்கூடிய திசை அப்படின்னும் போது பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி போகும். அதாவது நேர் மின்சுமையில இருந்து எதிர் மின்சுமையை நோக்கி போகும். வந்து இதுதான் வந்து மின்சாரம் பாயக்கூடியது அனுபவம். அப்ப மின்சாரம் எந்த டைரக்ஷன்ல பாருன்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ். அப்ப மின்சாரத்துடைய திசை அப்படின்னு எடுத்துட்டா இந்த திசையில இருந்து போயிட்டு இருக்கோம். அதே வந்து எலக்ட்ரானோட திசை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
எலக்ட்ரான் பாயக்கூடியது அப்படின்னு சாரி எலக்ட்ரான் வந்து அப்படியே ஆப்போசிட்டா பாயும். இது வந்து மின்சாரம் பாயக்கூடிய திசை, எலக்ட்ரான் பாயக்கூடிய திசை வந்து அப்படியே இதுக்கு நேர் எதிராக வந்து இருக்கும் அப்படின்னு. இது நமக்கு தேர்வு நோக்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா நம்ம சரியா விடையளிக்கணும் அப்படின்னு பாக்குறோம். எலக்ட்ரானின் திசை வந்து மின்னோட்டத்தின் திசைக்கு எதிர் திசையில இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். இப்ப மின்னோட்டத்தின் வரையறை அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னும் போது என்ன குறியீடால நம்ம குறிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I அப்படின்ற குறியீட்டால குறிக்கிறோம் அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப கடத்தி ஒன்றின் வழியாக வந்து கடத்தி ஒன்றின் வந்து ஒரு பகுதி வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் அப்படின்றோம். அப்ப மின்னூட்டம் பாயக்கூடிய வீதம் வந்து மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மின்னூட்டங்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா Q அப்படின்னு வந்து கூலும் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கடத்தினா ஒரு கம்பியோட வழியா வந்து பாயக்கூடிய மின்னூட்டங்கள் பாயும் வீதம் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்றோம், டைம் அப்படின்றத எடுத்துப்போம். அப்ப எவ்வளவு நேரத்துல பாயுது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த Q T என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றோம். அப்ப மின்னோட்டம் அப்படின்றது I equal to Q by T அப்படின்றோம். அப்ப I equal to Q by T என்னது மின்னோட்டம் அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்டம் பை காலம் அப்படிமாக்குறோம். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது தான் மின்னோட்டம். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப இதோட SI அலகு என்னப்பா அப்படின்னா வந்து நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்றோம். அப்ப மின்னோட்டத்தின் அலகு என்னன்னா ஆம்பியர். அந்த மின்னோட்டத்துக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா மின்னூட்டம் பை காலம் அப்படின்னு பார்க்கிறோம். I equal to Q by T அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிமாக்குறோம். அப்ப ஒரு வினாடி நேரத்தில் கடத்தின் ஏதாவது ஒரு குறுக்கு வெட்டு பரப்பின் பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி அப்படின்னும் போது ரெண்டுமே ஒண்ணு சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், ஒண்ணு கேன்சல் பண்ணீங்கன்னா அது ஒரு ஆம்பியர் அப்படி அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப மின்னோட்டத்தின் அலகு என்னது ஆம்பியர். அப்போ ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் அங்க பாய்ஞ்சிருக்காரு. அப்போ ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடியில ஒரு கடத்தின் குறுக்கிட்டு பரப்பொழியாக பாய்ந்தால் அது வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒண்ணு வந்தாலே நம்ம ஒண்ணுன்னு சொல்லி போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு. அதையும் நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து டேபிள். அந்த டேபிள் வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா மின்தடையாக்கி அப்படின்னும் போது அதனோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா, இப்ப நார்மலா வந்து மின்னோட்டம் பாயுது அப்படின்னா இப்படி நேரா போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட். மின்தடை ஆக்கில மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டு நமக்கு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து மின்தடை ஆக்கி அறிமுகம். அப்ப மேலும் கீழுமாக அந்த ஆசிலேஷன் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா மின்தடை ஆக்கி. அந்த மின்தடை ஆக்கினா என்னன்னா மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. அப்ப அதிகமான மின்சாரம் பாயாம எவ்வளவு மின்சாரம் பாயணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது யாருன்னா மின்தடை ஆக்கி அறிமுகம். அதே மாதிரி மின் தடை மாற்றி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாற்றி மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்கிறது. எவ்வளவு மின்னோட்டம் போனோம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சொல்றது வந்து மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மின்தடை மாற்றி. மின் தடைனா எவ்வளவு மின்னோட்டம் போனோம் அப்படின்னு அளவு நிர்ணயம் பண்றது. அம்மீட்டர் அப்படின்னா மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. அது அம்மீட்டர் அப்படிங்கிறோம். மின்னோட்டம் ஆம்பியர். ஆம்பியர் அப்படின்னு அம்மீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா ஒரு கடத்தி இருக்குன்னா அந்த கடத்தில 2 முனை இருக்கு ஃப்ரெண்ட். A என்ற ஒரு முனை, B என்ற முனை. அப்ப ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வோல்ட்மீட்டர் அப்படின்னு கணக்கிட பயன்படுகிறது. அப்ப மின்னழுத்த வேறுபாட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா வோல்ட்மீட்டர் யூஸ் ஆகுது. கால்வனோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து டைரக்ஷனை குறிக்கும், G அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப கால்வனோமீட்டர் அப்படின்றது மின்னோட்டம் அதன் திசையை கண்டறிய. அப்ப மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்கணும்னா கால்வனோமீட்டர் வந்து, மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கணும் வோல்ட்மீட்டர் வந்து, மின்னோட்டத்தை அளவிட வந்து அம்மீட்டர் அப்படின்னு எவ்வளவு மின்னோட்டம் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு. டயோட் அப்படின்னா மின்னணு கருவியில் பயன்படுகிறது. டயோட் அப்படின்னா என்ன பண்ணும், ஒண்ணு ஒளியை உமிழும், இல்லைன்னா ஒளியை வந்து உட்கவரும் அப்படிமுகம். ரெண்டு விதமான டயோடு அப்படின்றது இருக்கு அப்படிமுக்கிறோம். மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறோம். ஒளி மின் டயோடு அப்படின்னு LED அப்படின்னும் போது என்னன்னா ஒளியை உமிழக்கூடியது. அதான் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. அப்ப ஒளி இதுல இருந்து வெளியேறுது அப்படிமுக்கிறோம். அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல் இருக்கும். அப்ப 7 துண்டு காட்சி பலகை அப்படின்னா 7 செக்மெண்ட் லைட்னு சொல்லுவோம். அப்ப இந்த 7 செக்மெண்ட் லைட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அந்த 7 செக்மெண்ட்ல மேல ஒரு 3 செக்மெண்ட் இருக்கும், கீழே ஒரு 3 செக்மெண்ட் இருக்கும், நடுவுல ஒரு செக்மெண்ட் இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனைனா 7 செக்மெண்ட் அப்படின்னு போகிறோம். அப்ப 7 துண்டு காட்சி பலகை அப்படின்றது ஒளி மின் டயோடு அப்படின்னு போகிறோம். LED லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு போகிறோம். இப்ப நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பி நமக்கு எது கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த மூணையும் கம்பேர் பண்ணி கேட்கிறேன். அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கால்வனோமீட்டர். அம்மீட்டர் என்னது மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. வோல்ட்மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது. கால்வனோமீட்டர் அப்படின்னா திசையை அளவிட பயன்படுகிறது. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. இதுதான் நம்ம திருப்பி கேட்கிறேன். தரை இணைப்பு அப்படின்னா என்னன்னா நமக்கு மின் சாதனங்கள்ல திடீர்னு மின் கசிவு ஏற்படுது. ஒரு ரெக்கவர் வயருக்குள்ள அது போயிட்டு ஏதாவது ஒரு மெட்டலை டச் பண்ணிருச்சுன்னா உடனே கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரி பாஸ் ஆச்சுன்னா அந்த மின் சாதனத்துல மெட்டல்ல இருந்து ஒரு பச்சை கலர் வயர் வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்பி, தாமிர கம்பி வந்து அதை சுத்தி அந்த பச்சை கலர் வயர் எங்க போகும்னா நேரா போயிட்டு தரையோட இணைப்பு, தரையில இருக்கக்கூடிய அப்ப ஒரு இரும்பு கம்பி வழியா சரி அப்ப அந்த தரையோட இணைப்பு அப்படின்னும் போது அந்த செம்பு கம்பி அப்படின்றது வந்து முழுதும் வீடுகள்ல எல்லா சாதனங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மின்
கசிவை அதை எடுத்துக்கிட்டு வேகமா பூமிக்கு போயிருது. இப்ப நம்ம வழியா போலாமா பூமி வழியா போலாமா அப்படின்னு பார்க்கும்போது மின்சாரம் வந்து எது நல்ல கடத்தியோ அது வழியா தான் மின்சாரம் பாயும். எப்பவுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு கடத்தி வந்து பூமியை கான்டாக்ட் பண்றதுக்கு அந்த அதுவும் ஒரு கடத்தி. அப்போ ஒரு கிரைண்டர் இருக்கு அப்படின்னா அந்த கிரைண்டர்ல மின் கசிவு இருந்ததுன்னா என்னன்னா அது தரை இணைப்போட இருந்தா என்ன பண்ணுன்னா அந்த கிரைண்டர்ல இருக்கக்கூடிய மின்சாரம் வந்து அந்த செம்பு கம்பு வழியா போயிட்டு தரைக்கு போயிடும், நம்ம வழியா போக. ஏன்னா நம்ம வந்து மின்சாரத்தை கடத்துவோம், ஆனா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கடத்தி நம்ம கிடையாது வந்து. சோ அதனால என்ன பண்ணுவோம்னா நம்மளை விட்டுட்டு அந்த அந்த தரை இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எர்த் கனெக்ஷன் அது வழியா மின்சாரம் போயிடும். அப்ப நம்ம மின்சார தாக்குதல் இருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அடுத்து மின் சுற்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் ஒரு மின் சுற்று எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மூடிய சுற்று அப்படின்னும் போது இப்படிதான் ஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து 6 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி நம்ம இணைச்சிருக்கோம். இப்போ இந்த பேட்டரியில பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது. அப்ப ஐ தான் மின்னோட்டம் அப்படின்னு பார்க்கிறோம். அதனுடைய குறியீடு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இது வெளியே போகும்போது இதுல மின்தடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 4 ஓம்ஸ் வந்து ஒரு மின்தடை ஆக்கி அப்படின்னு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் இங்க ஒரு பல்ப் இணைச்சிருக்கோம். அந்த பல்ப் வழியா போயிட்டு மின்சாரம் கே சாவினா அந்த சாவி நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கனெக்ஷன் கட் ஆயிடும். லைக் ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப சுவிட்சை நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இப்ப இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா கட் ஆயிடும். வந்து இப்ப ஏ அப்படின்றது என்னன்னா அம்மீட்டர், எவ்வளவு மின்சாரம் பாயுது மின்னோட்டம் எவ்வளவு பாயுதுன்னு கணக்கிடுறதுக்காக நம்ம ஒரு அம்மீட்டர் அப்படின்றது நினைச்சிருக்கோம். வந்து இப்ப இது வழியா பாயக்கூடிய அந்த மின்சாரம் அப்படின்றது எங்க போனா நெகட்டிவ் டெர்மினல் போய் முடியும். அப்ப பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். இத மின்சாரம் பாயக்கூடிய பாத் அப்படின்னு பார்க்கிறோம். எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்து பாயும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அப்ப மூடிய சுற்றுன்னு எல்லாமே பாருங்க இணைச்சிருக்கு. இப்ப இந்த சாவி எடுத்துட்டீங்கன்னா திறந்த சுற்று. அப்ப ஒரு சுற்று வந்து முடி சுற்றா திறந்த சுற்றா அப்படின்னு சொல்றோம்னா இந்த சாவி போடுறது எடுக்கிறது அப்படின்றத வச்சு நம்ம சொல்றோம். அடுத்து மின்னழுத்தம். ஒரு புள்ளியின் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் முன்னோட்டத்தை வந்து முடிவில்லா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை தான் மின்னழுத்தம் அப்படின்னா. அப்போ மின்னழுத்தம்னா ஒரு புள்ளியின் மின்னழுத்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நேர் முன்னோட்டத்தை பாசிட்டிவ் நேர் மின்னோட்டம் இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா முடிவில்லா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக மின்விசை அப்படின்றது வந்து என்னன்னா அந்த மின்சாரம் பாயக்கூடிய அந்த மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை அப்படின்னா. அப்ப மின்னழுத்தம் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வர செய்யப்படும் வேலை தான் மின்னழுத்தம் அப்படின்னா. அப்ப அந்த மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னும் போது வந்து 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு. அப்ப 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் என்ன பண்ணுன்னா நேர் மின்னோட்டத்துல இருந்து எதிர் மின்னோட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு. அப்ப நேர் மின்னோட்டத்துல இருந்து எதிர் மின்னோட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை யார் பண்ணா மின்னழுத்த வேறுபாடு வந்து பண்ணுது. அப்ப மின்னழுத்த வேறுபாடுனா செய்யப்படும் வேலையை மின்னூட்டம் அப்படின்னு. வேலை நடக்குது, அந்த மின்னூட்டத்தை கொண்டு போற வேலை தான் அப்படின்னு. அதான் மின்னழுத்த வேறுபாடு. இப்ப நம்ம மின்னழுத்த வேறுபாடு நமக்கு மின்னழுத்தம் அப்படின்னாவே அதுல கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா வெரி சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். அதோட அழகு என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. மின்னழுத்த வேறுபாடுனா அதோட சிம்பிள் வந்து நம்ம V அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த வேறுபாட்டுக்கான அலகு அப்படின்னா வோல்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வோல்ட் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்போ 1 வோல்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லும்போது வேலைனா நம்ம என்ன சொல்லுவோம் ஜூல் சொல்லுவோம், மின்னூட்டம்னா கூலும் சொல்லுவோம். அப்ப ஜூல் பை கூலும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு மின்னழுத்த வேறுபாட்டுடைய அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து வோல்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த வோல்ட் அப்படின்றது சமன்பாடு, மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னும் போது வேலை பை மின்னூட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஓம் விதி அப்படின்னும் போது என்னன்னா மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியாக பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தின் முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் நேர் விகிதத்தில் அமையும் அப்படின்னா. சோ அப்ப ஓம் விதியின் படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து மாறா மின்னோட்டம் அப்படின்னா ஐ வந்து சோ அது வந்து எதுக்கு நேர் விதத்துல இருக்குன்னா மின்னழுத்த வேறுபாடுக்கு நேர் விதத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மின்னழுத்த வேறுபாடுக்கு நேர் விதத்துல இருக்கு அப்படின்னும் போது ஐ ப்ரொபோர்ஷனல் வின்னு போடுறோம், ஐ பை வின்னு போடுறோம். இது வந்து மாறிலி அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப நேர் விதத்துல ஐ வந்து நேர் விதத்துல விக்கு இருக்கு. இப்ப ஐ பை வி போடும்போது நமக்கு மாறிலி வந்து ஆகுது. இந்த மாறிலியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மாறிலிக்குல மாறவே மாறாதுன்னா அதுதான் வந்து 1/r அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 1/r அப்படின்றது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட், இது மாறவே மாறாது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா மின்னோட்டம் கம்மியா இருக்கும், மின்னோட்டம் அதிகமா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மின் தடை அதிகமா இருந்தா மின்னோட்டம் கம்மியா இருக்கும், அதே மின்னோட்டம் அதிகமா இருந்தா மின் தடை கம்மியா இருக்கும். அப்ப பாருங்க ஐயும் ஆரும் வந்து எதிர் தகவலா இருக்கும் அப்படின்னு. அப்ப V ஈக்குவல் டு என்னப்பா அப்படின்னா வந்து IR அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மின்னழுத்த வேறுபாடு எதை சார்ந்ததுன்னா அந்த கடத்தியில இருக்க பாயக்கூடிய அந்த மின்னோட்டத்தையும் அதுல இருக்கக்கூடிய மின்தடையும் சார்ந்தது. அப்ப I அப்படிங்கிறது மின்னோட்டம், அந்த கடத்திக்கே உரிய அந்த மின்னழுத்த மின்தடை அப்படின்றது வந்து R எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த இதை சார்ந்ததுதான். அப்ப V ஈக்குவல் டு IR அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஓம் விதி மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு. சோ அப்ப ஓம் விதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். சோ ஓம் விதி அப்படின்றது படி V ஈக்குவல் டு IR அப்படின்றது நமக்கு வந்து டெரிவ் பண்றோம். சோ Vனா என்ன அப்படின்னா வந்து மின்னழுத்த வேறுபாடு அதான் பார்க்கணும், அதான் வோல்ட் நம்ம சொல்லுவோம் அதோட அலகு. ஐனா வந்து மின்னோட்டம், ஆர்னா வந்து மின்
மின்தடை அப்படின்னு பார்க்கணும். இதை நம்ம நினைவில் வச்சுட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அடுத்து அந்த வோல்ட் அப்படின்றது வந்து மேல மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு தான் நம்ம சொல்லுவோம் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு தொடர்ந்து எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். வோல்ட் அப்படின்னா மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ரெண்டுத்துடைய அழகு வோல்ட் தான். அதோட சிம்பிள் என்னப்பா அப்படின்னா வோல்ட், அப்படி சிம்பிள் வந்து வி அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே சில மின்னூட்டத்துக்கும் இடையுள்ள தகவு கடத்தியின் மின்தடை என்று மின்தடை என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு. அப்ப இதை பொறுத்தவரை என்னன்னா நம்ம V = IR சொல்லிட்டு நம்ம ஓம் விதியில நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப IR சொல்லியாச்சு. இப்ப மின்தடைனா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப R அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா R = V/I அப்படின்னு போறோம். அப்ப R = V/I அப்படின்றதுதான் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து மின்தடை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மின்தடை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது I = மின்னோட்டம் என்பது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூலும் மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தோம், Q அப்படின்னு பார்த்தோம், பை நேரம் டைம் T அப்படின்னு பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டத்துக்கு நேர் விதத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. வந்து மின்னழுத்த வேறுபாடு என்பது மின்னோட்டத்துக்கு நேர் விதத்தில் இருக்கும் சொல்லியாச்சு. அப்ப V/I இதை எப்படி எழுதுனா V/I அப்படின்றது வந்து மாறிலி அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. வந்து சாரி மாறிலி அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்ப மாறிலி சொல்லும் போது இது வந்து மாறவே மாறாதுன்னா அப்ப ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்றது நம்ம போடுறோம். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம R அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கிறோம். அப்ப நம்ம அடுத்து சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா மாறவே மாறாதுன்னா அதான் I அப்படின்றது வந்து மின்னோட்டம், V அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு பார்க்கிறோம். இது நேர்விதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் V = IR அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதான் வந்து ஓம் விதியில நமக்கு கிடைக்கிறது. இந்த IR அப்படின்னு எடுக்கும் போது இதுல Rனா என்ன அப்படின்னு போட்டோம்னா V/I வருது. இப்ப மின்தடை அப்படின்னும் போது அதுக்கான டெபினிஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னூட்டத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் என்னன்னா மின்தடை அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு இடைப்பட்ட ஒரு கடத்தி இருக்குன்னா 2 முனை இருக்கு, அதுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அப்படின்னு பார்க்கிறோம் V அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அதன் வழியே செல்லக்கூடிய மின்னூட்டத்திற்கும் உள்ள தகவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல செல்லக்கூடிய மின்னோட்டம் அப்படின்னும் போது அந்த மின்னோட்டம் வந்து என்னன்னா I அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் வந்து மின்தடை அப்படி சொல்லியாச்சு. அப்ப மின்தடையின் அழகு என்னப்பா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் வந்து பாத்தீங்கன்னா V அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், சரி மின்தடையின் அழகு என்ன அப்படின்னு போடும்போது V = நம்ம IR அப்படின்னு நம்ம இருக்கு. அது வந்து நம்ம R = V/I அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப V அப்படின்னா என்னன்னா வோல்ட் அப்படின்னு பார்க்கணும், மின்னழுத்த வேறுபாடு. I அப்படின்னா வந்து மின்னோட்டம் நமக்கு தெரியும். சோ அப்ப இது எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம் வோல்ட்/ஆம்பியர் அப்படின்னு எழுதுவோம். அப்ப இந்த வோல்ட்/ஆம்பியர் அப்படின்றத என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மின்தடை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மின்தடை நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா ஓம் அப்படின்னு குறிப்பிடுறோம். வந்து சோ அப்ப நம்ம மின்தடையின் அழகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்து அதுக்கான குறியீடு என்ன அப்படின்னா இதுதான் அதுக்கான குறியீடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கடத்தி முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட்டாக இருக்கும் போது எல்லாமே ஒன்னு தான் ஒரு ஓம் தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு வோல்ட், ஒரு ஆம்பியர், ஒரு ஓம் அப்படின்னு போட்டுறோம். நமக்கு எக்ஸாம்ல எது கேட்பாங்க அப்படின்னா மின்னோட்டத்தின் அழகு என்ன அப்படின்னா ஆம்பியர். அடுத்த மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்தத்தின் அழகு என்னன்னா வோல்ட். அடுத்த மின்தடையின் அழகு என்ன அப்படின்னா வந்து ஓம் அப்படின்னு. இப்ப சமன்பாடு என்ன அப்படிங்கிறதுனா இப்ப நம்ம வரையும் எழுதிட்டு வந்த சமன்பாடு அப்படி ஞாபகம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓம் விதிப்படி அப்படின்னா V = IR அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்ப ஒரு கணக்கு கேட்கறாங்க. என்ன கணக்கு அப்படின்னா 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்கு. அப்ப V = 30 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. வந்து அடுத்து வந்து கொண்ட கடத்தின் இரு முனைகளுக்கு இடையே ஆம்பியர் I அப்படிங்கிறது 2 ஆம்பியர் அப்படி சொல்லிட்டாங்க. வந்து முடிஞ்சிருச்சு. அதன் மின்தடை என்ன அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நமக்கு தெரியும் Rனாவே என்னது V/I நமக்கு தெரியும். ஆனா ஐயும் R எப்பவுமே வந்து எதிர் தகவல தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப R என்னன்னு தெரியாது, போட்டாச்சு. V அப்படிங்கிறது 30, 2 ஆம்பியர் 2 அடிச்சீங்கன்னா R வந்து பாத்தீங்கன்னா 15 அப்படிங்கிறோம். இது வந்து ஓம் அப்படிங்கிறோம். சோ அதுதான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். 30 வோல்ட்னா V வந்து 30ன்னு தெரியணும், 2 ஆம்பியர்னா I = 2ன்னு தெரியணும். இப்ப என்ன கேக்குறாங்க, மின்தடை கேக்குறாங்க, மின்தடைனா R. அப்ப ஆருக்கான ஈக்குவேஷன் என்ன, R = V/I அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட போகுது அப்படின்னு. இப்ப மின்தடையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து மின்தடை எண் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்பாங்க. இப்ப மின்தடை அப்படின்னும் போது எல்லா கடத்திலுமே இருக்கும், அது மாறவே மாறாத ஒரு பண்பு அப்படின்னு. அடுத்து மின்தடை எண் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன புதுசா ஆட் ஆகுதுன்னா ஓம் மீட்டர் அதனுடைய அலகு ஆரம்பிக்கிறோம். அதே ஓம் மீட்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடத்தின் மின்தடை எண் என்பது அதன் வழியாக பாயும் மின்னோட்டத்தினை எதிர்க்கும் திறனை குறிக்கும் அளவாகும் ஆரம்பிக்கிறோம். அவ மின்தடை
மின்தடை எண் அப்படின்னும் போது கடத்தில ஒரு மின்னோட்டம் பாயுது, ஒரு காப்பர் கம்பி இருக்கு அப்படின்னா வெளியே மின்னோட்டம் பாயுதுன்னா அதை எதிர்க்கும் பண்பு தான் என்ன சொன்னா எதிர்க்கக்கூடியது அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுதான் வந்து எதிர்க்கும் திறனை குறிக்கும் அளவு தான் மின்தடை எண் அப்படின்றோம். மின்தடை எண் அப்படின்றதுக்கும் மின்தடைக்கும் என்ன வித்தியாசம்னா அது ஓம், இது ஓம் மீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப ஓம் அப்படின்னா என்னன்னா மின்தடை, மின்தடை எண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து அது ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போதும். மின் கடத்து திறன் அப்படின்னா எந்த அளவு கடத்தும் மின்சாரத்தை அப்படின்னு சொல்றது மின் கடத்து திறன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கடத்துறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் வழியாக மின்னோட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை நம்ம என்ன சொல்றோம்னா அனுமதிக்கும் பண்பு பொருளின் மின் கடத்து திறன் அப்படிங்கிறோம். அப்ப மின் கடத்து திறன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மின் தடையின் தலைகீழி தான் என்னன்னா மின் கடத்து திறன் அப்படின்றோம் வந்து. அப்ப தலைகீழ என்ன மின் தடை கம்மியா இருக்கு அப்படின்னா கடத்து திறன் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதனால என்ன சொல்றாங்கன்னா மின் கடத்து திறன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மின் தடையின் தலைகீழி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்ப மின் தடை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஓம் தெரியும். அப்ப தலைகீழி அப்படின்னும் போது என்னது? இப்ப மின் கடத்து திறன் அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஜி அப்படின்ற சிம்பிள் கொடுத்தாச்சு. அப்ப மின் தடையின் தலைகீழா 1/r போட்டுக்க வேண்டியதான். அப்ப 1/r அப்படின்னும் போது r என்னது ஓம், 1/r அப்படின்னா 1 கீழே ஓம்னு போட்டீங்கன்னா ஓம் பவர் -1 போட போறீங்க, அவ்வளவுதான். அதான் போட்டுருக்கோம் வந்து. இது என்ன சொல்றோம்னா மோ அப்படின்னு. அப்ப ஓம் பவர் -1 போடாம மோ அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னு. மின் தடைனா ஓம் வந்து மின் கடத்தும் தன்மை அப்படின்னும் போது மின் கடத்து திறன் அப்படின்னு எடுக்கும் போது என்னன்னா அப்போ 1/Ω. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மின்தடை வந்து 6, அதுக்கு எதிராக வந்து இருக்கக்கூடியது மின் கடத்து திறன் தலைகீழ இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மின்தடை எண்ணின் தலைகீழி மின் கடத்தும் எண் எனப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மின்தடை எண்ணின் தலைகீழி வந்து மின் கடத்து எண். அப்ப மின் கடத்து திறன்னா வந்து மின்தடைக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து. அப்ப மின்தடைக்கு ஆப்போசிட்னா மின் கடத்து திறன் வந்து. மின் கடத்து எண் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கடத்து திறன் வேற, கடத்து எண் வேற. மின் தடை எண் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓம் மீட்டர் பார்த்தோம். அப்ப அப்படியே ஓம் மீட்டர்னா அது ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப ஏற்கனவே இது மோன்னு சொல்லியாச்சு வந்து எதுனா ஓம். அப்ப வந்து ஓம் -1 வந்து மோன்னு சொல்லியாச்சு. அப்போ ஓம் -1 மோன் போட்டுக்கோங்க. மீட்டர் பவர் -1 மீட்டர் பவர் -1 அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். சோ இப்ப இதுல உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வரவே போறது இல்ல. காரணம் என்ன, மின் தடை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து என்ன சொன்னோம் ஓம் சொல்லியாச்சு. அப்ப மின் தடை எண் அப்படின்னும் போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து மின் தடை எண் அப்படின்னும் போது வந்து அந்த கடத்தும் திறனை வந்து எதிர்க்கக்கூடிய பண்பு தான் மின் தடை எண் அப்படின்னு சொன்னோம். அப்ப அது ஓம் பவர் அது ஓம் சொல்லியாச்சு. இது வந்து ஓம் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மின் கடத்து மின் தடை எண் அப்படின்னும் போது ஓம் மீட்டர்னு சொல்லியாச்சு. இப்ப மின் தடையும் மின் தடை எண்ணையும் நம்ம எதோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா மின் கடத்து திறன் மின் கடத்து எண் கம்பேர் பண்றோம் வந்து. சோ அப்ப மின் கடத்து திறன் அப்படின்னு வரும்போது அதை எதோட ஈக்குவல் ஆக்கிறோம் அப்படின்னா கடத்து திறன் அப்படின்றது நம்ம எதோடனா மின் தடையோட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லிட்டோம், G = 1/r சொல்லியாச்சு. அதை அப்படியே போட்டாச்சு. அப்ப நம்ம ஓம் அப்படின்றத ஓம் பவர் -1 போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா r கீழே இருக்கு, அதனால ஓம் பவர் -1 இதை மோன்னு நம்ம சொல்றோம். அடுத்து மின் தடை எண் அப்படின்றது தலைகீழ தான் என்னன்னா மின் கடத்து எண் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மின் தடை எண்ணையும் மின் கடத்து எண்ணையும் நம்ம கம்பேர் பண்றோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது இதனுடைய தலைகீழி இது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஏற்கனவே நம்ம என்ன பண்றோம் ஓம் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு வந்து. அப்ப ஓம் மீட்டர்னாவும் ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1 அப்படின்னு. இப்ப ஓம் பவர் -1 என்ன சொல்லியாச்சு, மோன்னு சொல்லியாச்சு. அப்ப மோ மீட்டர் பவர் -1 அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே தனித்தனியா நம்ம எழுதினாலும் சரி, இல்ல நம்ம புத்தகத்துல ஹைலைட் பண்ணிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அதை ரிவிஷன் பண்ணினா போதும். இதுதான் கேள்வியை கேட்கறாங்க. வெரி சிம்பிள் தான். இது படிக்காம ஆன்சர் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து நல்லா படிச்சு போனோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப மண்ணோட கடத்து திறன் எப்படி இருக்குன்னா அதுல கரைந்துள்ள உப்புகளின் அளவை பொறுத்து இருக்கு. உப்பு நிறைய கரைஞ்சு இருந்ததுன்னா நன்கு கடத்து திறன் கொண்டது அப்படிங்க. அப்ப அதிக உப்பு தன்மை அப்படின்னு என்ன, அதிக மின் கடத்து திறன் வந்து கொண்டது எதுனா மண் அடிமுகிறோம். அதனால நன்னீர் வந்து மின்சாரத்தை நல்லா கடத்துமா, உப்பு நீர் கடத்துமா பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அடிமுகிறோம். அப்ப மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய. அப்ப நல்ல மின்சாரத்தை கடத்தக்கூடியனா இப்ப தாமிரம் அலுமினியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து நமக்கு கடத்தாத பொருட்கள் கண்ணாடி, மரக்கட்டை, ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். காப்பான்களை விட கடத்திகளுக்கு வந்து மின் கடத்தி எண் அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்னு. சோ மின் கடத்தி எண் அப்படின்னா வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், மின் தடை எண்ணோட தலைகீழ தான் மின் கடத்தி எண் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது அதிகம் வந்து. அதனால மின் தடை எண்ணானது காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவு அப்படின்னு. அப்ப கடத்திகளுக்கு மின்தடை எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். மின்தடை எங்க அதிகமா இருக்கும்னா காப்பான்கள். மின்தடை தடைனா தடுக்கிறது, கடத்தவே கடத்தக்கூடாது அப்படின்னு மின்தடை. அப்ப எதுக்கு அதிகமா இருக்கும், காப்பான்களுக்கு அதிகமா இருக்கும், கடத்திக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு. பிளாஸ்டிக் ஒரு மின் கடத்தா பொருளாக இருப்பதால் மின்சார கம்பி
பிளாஸ்டிக் பொருளால் மூடப்பட்டிருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். நிக்ரோம் வந்து பாத்தீங்கன்னா மின்தடை, மிக உயர்ந்த மின்தடை. நிக்ரோம்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நிக்கலும் குரோமியமும் சேர்ந்தது நிக்ரோம். அப்ப மிக உயர்ந்த மின்தடை கொண்டதா இருக்கு அப்படின்னு அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனையில் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்ற சாதனையில் பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா வந்து நிக்ரோம் அப்படின்னு அது நமக்கு தெரிவு நோக்கில முக்கியம் அப்படின்னு. அடுத்து மின் தடையாக்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது மின் தடையாக்கிகள்லாம் தொடர் இணைப்பு, பக்க இணைப்புன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா வந்து பிரிப்போம் ஃப்ரெண்ட். இப்ப தொடர் இணைப்பு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா சீரியல் செட்டுன்னு சொல்லலாம். அப்படியே தொடர்ந்து இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது நெகட்டிவ்லி சார்ஜ் பண்ணது. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீரியல் பல்ப் எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்னன்னா இப்ப இங்க ஒரு பல்ப் இருக்கும், திருப்பி இங்க ஒரு பல்ப், திருப்பி இங்க ஒரு பல்ப், திருப்பி இங்க ஒரு பல்ப். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லா பல்புமே வந்து எரியும். அப்படி எப்படி எரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பிரச்சனை இல்லை. இப்ப பாசிட்டிவ்லி டெர்மினல் வந்து ஒன்னு கனெக்ட் பண்ணிருக்கோம், நெகட்டிவ் டெர்மினல் ஒன்னு கனெக்ட் பண்ணிருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்கேஸ் ஒரு பல்ப் வந்து ஃபியூஸ் போயிருச்சு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த சீரியல்ல என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வரும், இதுக்கப்புறம் கடத்தாது. பாசிட்டிவ் சார்ஜ் இது வரைக்கும் வரும், இதுக்கு அடுத்து கிடக்கும். அப்ப டோட்டலாவே எரியாது அப்படின்னு. சோ அப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மின்தடையாக்க தொடர் இணைப்புல இருக்கும்போது மூடிய சுற்றில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் பாய முடியாது. அப்ப சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள மின் சாதனங்கள் வேலை செய்யாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர் இணைப்பு அப்படின்னு. அப்ப விழாக்களை பயன்படுத்தும் ஒளிரும் தொடர் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கட்டாச்சுன்னா கட்டானதுதான் அப்படின்னு. சோ அப்ப தொடர் இணைப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா பாதிக்கப்பட்டதான். இப்ப தொகுப்பயன் மின்தடை அப்படின்னு தொடர் இணைப்புல அதிகமா இருக்கும். இப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னும் போது வந்து பி இந்த பெரிய கூட தான் பாசிட்டிவ், சின்ன கூட தான் நெகட்டிவ். இப்ப இதுல வந்து கரெக்டா இருக்கு. இங்க அம்மீட்டர் வச்சிருக்கோம் மின்னோட்டத்தை அளவிடுறதுக்காக. இப்ப R1 அப்படின்றது என்னன்னா ஒரு மின்தடை வந்து மின்தடை வந்து R2 அப்படின்றதும் மின்தடை தான் வந்து R3 அப்படின்னு மின்தடை தான் வந்து. அப்ப தொகுப்பயன் மின்தடை அப்படின்னும் போது மின்தடை இங்க வரும்போது ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஆடிமுக்கிறோம் வந்து. அப்ப தொகுப்பயன் மின்தடை அப்படின்னும் போது சீரியல் அந்த சீரியல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சீரியல் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்ப சீரியல் சர்க்கியூட்னா எஸ் வந்து ஆர்னா வந்து மின்தடை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஆர்எஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பயன் மின்தடைனா R1 + R2 + R3 அப்படின்னு சொல்லி மொத்தம் அதனுடைய கூடுதல் தான் தொகுப்பயன் மின்தடையா இருக்கும். அப்ப சம மதிப்புடைய n மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுப்பயன் மின்தடை NR வந்து இருக்கும். சமமா இருக்கு அப்படின்னா n × R எத்தனை இணைச்சிருக்கோமோ அத்தனை. இப்ப 3 இணைச்சிருக்கோம் அப்படின்னா 3 × R போட்டு 4 × 4. அப்ப தொகுப்பயன் மின்தடைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் RS னா S னா சீரியல் அப்படின்னு வந்து அப்ப சீரியல் சர்க்கியூட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல வந்து. அது வந்து தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சீரியல் சர்க்கியூட்னா வந்து. அப்ப சீரியல் சர்க்கியூட்டா இருக்கு. RP அப்படின்னும் போது நமக்கு parallel சர்க்கியூட்னு சொல்லுவோம், பக்க இணைப்புன்னு சொல்லுவோம். இப்ப மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பு அப்படின்னும் போது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இணைச்சிருப்போம். இப்ப உதாரணத்துக்கு வீடுகள் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து மின்சாதனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து. இப்ப என்னன்னா மின்சாதனங்கள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் அப்படின்ற டெர்மினல்ல இருந்து என்ன பண்ணலாம் போகக்கூடிய கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேனோட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இது என்ன பண்ணா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் கனெக்ட் ஆயிருக்கும். திருப்பி இன்னொரு சர்க்கியூட் இன்னொரு பேரலா இன்னொரு இணைப்பு என்ன பண்ணணும்னா போகும். சோ அது போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அங்க ஒரு மின் விளக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மின் விளக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணும். இப்ப மின் விளக்கு ஓடிடும் வந்து. சோ அதே மாதிரி இன்னொரு லைனிங் என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு போயிட்டு எங்க கொடுப்பாங்க அப்படின்னா இப்ப டிவி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ டிவி வந்து ஸ்டாண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ அப்ப அந்த டிவில இது வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பக்க இணைப்பு அப்படின்னு பாக்குறோம். இது வந்து parallel சர்க்கியூட் அப்படிங்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பேட்டரிங்க இருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரி இருக்கு. இப்ப போன உடனே என்ன ஆகுதுன்னா இது மூணா பிரியுது. பிரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா இப்ப R அப்படின்றது வந்து மின்தடை தான். சோ இந்த மின்தடை அப்படின்றது வந்து R1 அப்படின்னு தனியா, R2 R3 அப்படின்னு பாக்குறோம். சோ இங்க வந்து நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு போகுது. இப்ப போயிட்டு என்ன பண்ண எல்லாத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மின்தடை ஆக்கிகள் அப்படின்றது பக்க இணைப்புல இணைக்கப்பட்டு இருக்கும் போது அப்ப அந்த தொகுப்பயன் அப்படின்றது வந்து இங்க இருக்காது அப்படின்னு. பக்க இணைப்பு அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அப்ப 1/R 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 சொல்லிட்டு வந்து மூணுமே தனித்தனியா வந்துடும். நம்ம டோட்டலா போடும்போது என்னன்னா n/R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கும் போது அப்ப எத்தனை சுற்றுங்க. அப்ப parallel சர்க்கியூட் அப்படின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தொகுப்பயன் மின்தடை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா R/n வந்து இருக்கும் அப்படின்னு. அப்ப மின்தடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப 3 இருக்கு அப்படின்னா வந்து இப்ப R/3 நம்ம போடுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு அப்படின்னா 3R போடுவோம். அப்ப மின்தடை இங்க வந்து அதிகமா இருக்கு, இங்க வந்து மின்தடை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப மின்தடை ஆக்கிகள் இணைக்கப்படும் போது
பக்க இணைக்கப்படும் போது பக்க இணைப்பில் வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பையின் மின்தடையானது தனித்தனியான மின்தடையோட குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் அப்படிங்களா. அப்ப மின்தடையோட மதிப்பு என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்களா. இப்ப நம்ம இந்த டேபிள் வச்சு பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப தொகுப்பையின் மின்தடை அப்படின்னு பார்க்கும்போது தொடர் இணைப்பு பக்க இணைப்பு அப்படின்னு பார்க்கணும். மிக உயர்ந்த மின்தடை வந்து இங்க இருக்கும், மிக குறைந்த மின்தடை இருக்கும், அந்த மின்தடை கம்மியா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இங்க என்னன்னா 3R அப்படின்னு நம்ம போட்டு காமிச்சோம் எக்ஸாம்பிளுக்கு. இங்க R/3 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு குறைஞ்சிருது. இந்த 3R எப்படி வந்துச்சு அப்படின்னா NR அப்படின்றத நான் இப்படி போட்டிருக்கேன். 3 இருக்குல்ல, R1 R2 R3 சொல்லிட்டு இது எப்படி போட்டிருக்கேன்னா R/N அப்படின்றத போட்டிருக்கேன். இந்த NR என்னப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீரியல் சர்க்யூட், அதான் RS அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து parallel சர்க்யூட், அதான் வந்து RP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அது பக்க இணைப்பு, இது தொடர் இணைப்பு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மூடிய சுற்றில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. அப்ப மூடிய சுற்றுல வந்து ஏதாவது ஒரு புள்ளியில தடைப்பட்டுச்சுன்னா பாயவே பாயாது. அதை நம்ம ஏதாவது நம்ம லைனா பல்பு கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு போது என்னன்னா பல்பு ஒரு இடத்துல நமக்கு வந்து ஃபியூஸ் போயிருச்சுனாலும் டோட்டலாவே என்னன்னு கட் ஆயிடும். ஆனா பக்க இணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சுற்றுல பாதிப்பு பெற்றாலும் மின்னோட்டம் பாயும் அப்படிமுகம். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது இதுதான் அப்படிமுக்கிறோம். அதுக்கு அடுத்து மின்னோட்டத்தின் இந்த வெப்ப விளைவை மின் சுடேற்றி மின் சலவை பெட்டி அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறோம். இப்ப எதுல அப்படின்னா வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்றது எப்ப அப்படின்னா நம்ம அனுப்புற மின்சாரம் வந்து அதுல பாய முடியாம அது வந்து தடை ஏற்பட்டுச்சுன்னா அது வெப்பமா மாறும். அப்ப மின்னோட்டத்தின் இந்த வெப்ப விளைவு தான் மின் சுடேற்றி கெய்சர் அப்படின்னு பாக்குறோம், வாட்டர் ஹீட்டர்னு சொல்லிட்டு. அப்புறம் அயன் பாக்ஸ் மின் சலவை பெட்டியில பயன்படுத்துறோம். இப்ப ஜூல் வெப்ப விதி அப்படின்னு இதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொடுக்குறாரு, சமன்பாடு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஹீட் அப்படின்றது H அப்படின்றது எதுக்கு நேர் விதத்துல இருக்கும் அப்படின்னா பாயக்கூடிய மின்னோட்டம், அதிக அளவு மின்னோட்டம் வந்து அதிக அளவு வெப்பத்தை உருவாக்கும் வந்து. ரெண்டாவது அதனுடைய இருமடிக்கும் வந்து அந்த கம்பியில இருக்கக்கூடிய மின்தடை வந்து அதுக்கு நேர் விதத்திலையும். அப்புறம் எவ்வளவு நேரம் பாயுது அதை பொறுத்து. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட். அப்ப அந்த அயன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், அந்த கரண்ட்ல போயிட்டு பிளக் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சுவிட்ச் பாக்ஸ் நம்ம மாட்டிருக்கோம். அந்த அயன் பாக்ஸ் வந்து இப்ப அது வழியா மின்சாரம் பாயுது. அப்ப போகக்கூடிய அந்த மின்சாரம் அயன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுருளா இருக்கக்கூடிய நிக்ரோம் அப்படின்றதுல போயிட்டு உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா மின்தடை அதிகமா இருக்கு. அப்ப மின்தடை காரணமாக என்ன ஆகுதுன்னா அயன் பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகுது. நம்ம மின்சாரமும் வந்து 15 ஆம்பியர் இல்ல 16 ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 16 ஆம்பியர் அப்படின்ற மின்சாரத்தை நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அதிக மின்சாரத்தை அனுப்புறோம். அப்ப அந்த மின்சாரம் அதிகமாகும் போது வெப்பம் அதிகமாகும், மின்தடை அதிகமாகும் வெப்பம் அதிகமாகும். அதே மாதிரி காலம் அதிக காலம் இருக்கும், சூடு ஏறிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காலம் அதிகரித்தாலும் வெப்பம் அதிகரிக்கும், மின்தடை அதிகரித்தாலும் வெப்பம் அதிகரிக்கும், பாயக்கூடிய மின்சாரம் அதிகமானாலும் வெப்பம் அதிகரிக்கும். அப்ப நமக்கு ஜூல் வெப்ப விதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா H = I² RT அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அவ்வளவுதான். நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்போம். அப்ப இவ்விதியின்படி ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு. அப்ப மின்னோட்டம் என்னது ஐயா? அதனுடைய இருமடிக்கு நேர் விதத்திலும் 1, ரெண்டாவது மின்தடைக்கு நேர் விதத்தில் 2, மின்னோட்டம் பாயும் காலம் அப்படின்னு பார்க்கும்போது 3. அப்ப அந்த 3 பாயிண்ட்டுமே யாருக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னா வந்து ஜூல் வெப்ப விதி. அப்ப H = I² RT அப்படின்னு சொல்லிட்டு தொடர்புடையது. அப்ப ஜூல் வெப்ப விளைவின் பயன்கள் என்ன பண்றோம் அப்படின்னா மின் சலவை பெட்டி, ரொட்டி சுடும் பெட்டி, மின்சார அடுப்பு, மின் சூடேற்றி, வெந்நீர் கொதிக்கலாம் சொல்லி இது எல்லா இடத்துலயுமே நம்ம ஜூல் வெப்ப விதியை பயன்படுத்தணும். அப்ப அதிகமான கரண்ட் அனுப்புவோம், அது I² அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அந்த கரண்ட் அனுப்பக்கூடிய அந்த கம்பி போய் சேருதுல அது நிக்ரோமா இருக்கும், மின்தடை அதிகமா இருக்கும் 6, காலம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு. அப்ப இது எல்லாம் சேரும் போது நம்ம அதிக வெப்பத்தை நமக்கு கிடைக்குது, ஹீட் H அப்படி. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த நிக்ரோம் உலோக கலவையான சுருள் பயன்படுத்தணும். காரணம் மின்தடை இருக்கல இதுக்குதான் அதிகம் அப்படின்னு மின்தடை அதிகமா இருக்கிறத பயன்படுத்தணும். அப்ப அதிக மின்தடை கொண்டதா இருக்கணும், அதிக உருகுநிலை கொண்டதா இருக்கணும், விரைவில் ஆக்சிஜனுக்கு உள்ளாக. அதிக உருகுநிலைனா இப்ப நிக்ரோம் இருக்கு அப்படின்னும் போது அது வந்து மெல்ட் ஆகக்கூடாது. அப்படி மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அப்ப நம்ம பயன்படுத்த முடியாது திருப்பி. அப்ப அதிக உருகுநிலை இருந்துன்னா மெல்ட் ஆகாது, விரைவில் ஆக்சிஜனும் அடையக்கூடாது, ஆக்சிஜனும் ஆவியாயிருது, அப்படி ஆவியும் ஆயிடக்கூடாது. அதே மின் உருகுநிலை அப்படின்னும் போது இது மின் சுற்றோடு தொடராக இணைக்கப்படும். காரணம் என்னன்னா அதிக அளவு மின்னோட்டம் பாஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஜூல் வெப்ப விளைவு காரணமாக மின் உருகி மின் சுற்று துண்டிக்கப்படும் அப்படின்னு. அப்ப மின்னோட்டம் I² நம்ம பார்க்கணும், அது அதிகரிச்சுன்னா நம்ம வெப்பம் அதிகமாகும் பார்க்கணும். அப்ப அதிக அளவு வெப்பம் போச்சுன்னா அப்ப அந்த ஃபியூஸ் கேரியில இருக்க ஃபியூஸ் வயர் வந்து பாத்தீங்கன்னா மின் உருகுநிலை அப்படின்றது கட் பண்ணி விட்டுறணும். அப்ப மின் சுற்று மின் சாதனம் சேதமடைவது, அதிகமான மின்சாரம் பாய்ந்து அப்படின்னா அந்த பாதிப்பை தடுக்கும் அப்படிங்கிற. மின் உருகுநிலையானது குறைந்த உருகுநிலை கொண்ட பொருட்களால் செய்யப்படுகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்
மின் சூடேற்றி அப்படின்னும் போது வந்து அதிக உருகுநிலை இருக்கும். ஆனா ஃபியூஸ் ஒயர் அப்படின்றது என்னன்னா நமக்கு மின் உருகுநிலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது குறைந்த உருகுநிலை கொண்டதா தான் இருக்கணும் அப்படின்னு. மின் விளக்கில் உள்ள மின் நிலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதிக உருகுநிலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து மின்சாரம் அப்படின்னும் போது குண்டு பல்புக்கு போகும்போது வந்து இப்படி போயிட்டு மேல வந்து கம்பி சுருள் இருக்கும். அந்த கம்பி சுருள் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அது வந்து அதிக உருகுநிலை கொண்டதா தான் நம்ம இருக்கோம். இப்ப அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த டங்ஸ்டன் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து மின் உருகு இலையாக மின் இலையாக நம்ம குண்டு பல்புல ஒளிரும் இலையாக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. அதே வந்து நமக்கு மின் உருகு இலை அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூஸ் கேரியர் யூஸ் பண்ணி மின் உருகு இலை இந்த மின் இலை அப்படின்னு கேட்டாங்கன்னா மின் விளக்குல பயன்படுத்துறது. அப்ப இது என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா டங்ஸ்டன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து அதுக்கு அடுத்து நமக்கு வேலை செய்யப்படும் வீதம் அப்படின்னும் போது ஆற்றல் செலப்படும் வீதம் திறன் என வரையறுக்கப்படுகிறது. அப்ப வீதம் அப்படின்னு வந்துச்சுனாவே அந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னா டைம் வந்துச்சுன்னு அர்த்தம். இங்க வேலைனா என்ன ஒர்க் பண்றோம். வந்து இங்க ஆற்றல் அப்படின்னும் போது எவ்வளவு ஆற்றல்னா ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலைக்கும் ஜூல் தான் ஆற்றலுக்கும் ஜூல் தான். அப்ப எவ்வளவு எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்ன பண்ணணும் ஜூல் அப்படின்னு குறியீட்டுல சொல்லுவோம். இது ரெண்டு எவ்வளவு நேரத்துல செய்யறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம் திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம் வீதம். அப்ப மின்திறன் அப்படின்னும் போது மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு தான் என்ன சொல்றோம் மின்திறன் அப்படின்னு. அப்ப மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலை வந்து அப்ப மின்னோட்டம் இருக்கு. அந்த மின்னோட்டத்தினால ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலை அப்படின்னு. அப்ப வேலைனா ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். மின்னோட்டம் அப்படின்னும் போது ஐ அப்படின்னு பாக்குறோம். அப்ப இரு முனைகளுக்கு இடையே ஒரு வேலை நடக்குது அப்படின்னும் போது ஏற்கனவே வந்து பார்த்தோம். அப்ப வோல்ட் அப்படின்றது என்ன சொல்லணும்னா வேலை பை டைம் அப்படின்னு பார்த்தோம். ஒர்க் பை டைம். அப்ப என்னன்னா ஒரு இரு முனைகளுக்கு இடையே வந்து மின்விசைக்கு எதிராக நம்ம என்ன பண்றோம்னா மின்சாரத்தை ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு நம்ம கடத்திட்டு போறோம் அப்படின்னா அதான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். சோ அப்ப இதுல சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து மின்திறன் அப்படின்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பவர் அப்படின்னு வந்துருது. சோ பவர்னா மின்திறன் அப்படின்னு. அந்த மின்திறன் அப்படின்றது எதை சார்ந்தது அப்படின்னா வந்து ஒரு பக்கம் ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்க மின்னழுத்த வேறுபாட்டை சார்ந்தது. ரெண்டாவது அது பாயக்கூடிய மின்சாரத்தை சார்ந்தது. அப்ப இது ரெண்டுமே என்னன்னா குறிப்பிட்ட காலத்துல பயணிக்குது அப்படின்னும் போது மேலையும் டி வருது கீழையும் டி வருது டி கேன்சல். அப்ப பவர் ஈக்குவல் டு V இன்டு I. அப்ப மின்னழுத்த வேறுபாடு இன்டு மின்னோட்டம் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுதான் என்னன்னா பவர் அப்படின்னு. அப்ப இந்த பவரை நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் அப்படின்ற அலகுல நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பவர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும் வேலை பை காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் வந்து திறன் சொல்லியிருப்போம். திறன் வந்து வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆற்றல் அப்படின்ற டாபிக்ல படிச்சிருப்போம். அப்ப மின்திறன் என்பதை கடத்தியின் கால முனைகளுக்கு இடையே ஏற்படும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தின் பெருக்கல் பலன் அடைவோம். அப்ப மின்திறன் அப்படின்னு பவர் பி சொன்னா ஒண்ணு கடத்தின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்னப்பா வி. அடுத்து மின்னோட்டம் என்னப்பா அப்படின்னா ஐ. அப்ப இரண்டுத்தோட பெருக்கல் பலன் அப்படின்றதுதான் திறன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப மின்திறனின் அலகு என்ன அப்படின்னா குதிரை திறனை நம்ம மதிப்பிடுவோம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பவுண்ட் ஸ்டெர்லிங் சொல்லிட்டு சொல்லுவோம் செகண்ட். அப்ப ஃபுட் பவுண்ட் செகண்ட்ஸ் அப்படின்னும் போது இது வந்து ஆங்கிலேய அது பிரிட்டிஷ் அலகு முறை அப்படின்னு பார்க்கணும். நம்ம எஸ்ஏ அலகு இன்டர்நேஷனல் அப்படின்னும் போது மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப மீட்டர் அப்படின்றத நம்ம அங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷரா இருக்கும். அப்புறம் மீட்டர் கிலோகிராம் அப்படின்னு பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் செகண்ட் அப்படின்னு பார்க்கறோம். இந்த MKS அப்படின்ற மெத்தட் தான் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நம்ம எஸ்ஏ அலகா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆங்கிலேய முறைனா FBS அப்படின்னு பார்க்கறோம். ஒரு குதிரை திறன் அப்படின்னா 746 வாட்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல நான் சொன்னேன். சோ அது இம்பார்ட்டன்ட். குதிரை திறன் அலகு திறனின் அலகு அப்படின்னு பார்க்கும்போது வாட் அப்படின்னு பார்க்கறோம். அப்ப வாட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். அப்ப வாட் அப்படின்னா என்ன அப்படின்னா பவர் அப்படின்னும் போது வந்து ஒரு வோல்ட் அப்படின்றது மின்னழுத்த வேறுபாடு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பியர் அப்படின்னா மின்சாரம் அப்படின்னா 1 வாட் வந்து பவர் வந்து கன்சியூம் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம பெரும்பாலும் வந்து பல்ப் எல்லாம் என்ன பண்ணணும் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்தனை வாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வாட் பல்ப் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அப்ப அந்த 100 வாட் பல்ப் அப்படின்னும் போது சோ அது எவ்வளவு மின்சாரத்தை வந்து எடுத்துக்கும் அப்படின்னும் போது ஒரு மணி நேரம் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 100 வாட்ஸ் பல்ப் இருக்குன்னா ஒரு மணி நேரத்துல நமக்கு 100 வாட்ஸ் வந்து எடுத்துக்கும் அப்படி பார்க்கிறோம். அப்ப 10 மணி நேரம் அந்த 100 வாட் பல்ப் எரிஞ்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு 1000 வாட் எடுத்துக்கும். அதான் 1 கிலோ வாட் 1 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்றோம். இப்ப மின்னாற்றல் நுகர்வு வரும்போது இந்த கால்குலேஷன் நமக்கு தேவைப்படும். இப்ப 100 வாட் மின்திறன் ஆகுது வந்து 2 மணி நேரம் நுகரப்பட்டால் அப்ப வந்து எவ்வளவு மின்சாரத்தை எடுத்துக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 100 into 2 போட்டா 200 வாட் மணி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சோ இப்ப இது வந்து அதே நம்ம 1 கிலோ வாட் அப்படின்னு போட்டோம்னா 1000 வாட் மணி அப்படின்னு அர்த்தம். அப்ப 1000 வாட் மணி அப்படின்னு சொல்லும் போது 1000 அப்படின்னும் போது அந்த 1000 அப்படின்றது வாட்ஸ் குறிக்கும். மணி அப்படின்றது 1 மணி நேரம் குறிக்கும். 1 மணி நேரத்துல நமக்கு என்ன இருக்கும் 60 நிமிஷம் 60 செகண்ட் இருக்கும். அதை மல்டிபிள் பண்ணா வினாடியில சொல்லிட்டு போயிடலாம். அப்ப வாட் வினாடி அப்படின்னும் போது 3.6 into 10⁶ ஜூல் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ஒரு வாட் அப்படின்றது வந்து நம்ம வினாடியில சொல்லணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 3.6 into 10⁶ ஜூல் அப்படின்றதுதான் அதனுடைய குறியீடா வந்து இருக்கு.
சோ அப்ப ஜூல் ஆற்றல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1 கிலோவாட் அவர் வந்து நமக்கு ஆற்றல சொல்லி சொன்னாங்கன்னா 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு வீட்டிற்கு மின் சுற்றுகள் அப்படின்னு எடுக்கும் போது வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சுற்று வந்து பக்கவாட்டு இணைப்புல இருக்கும் அப்படின்னு தெரியும். வீட்டை பொறுத்தவரை மின் அளவு பெட்டினா மீட்டர் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அதுல எவ்வளவு மின் ஆற்றல் நம்ம பயன்படுத்தணும், எத்தனை கிலோவாட் பயன்படுத்தணும், அது எத்தனை யூனிட்னு சொல்லி நம்ம புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப எத்தனை யூனிட் மின்சாரம் பயன்படுத்திருக்கு அப்படின்னு. அப்ப மின் உருகிலை என்பது ஒரு சிறிய கம்பி அல்லது ஒரு சிறிய மின் சுற்று உடைப்பு. இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் கேரியல் அப்படின்றதுக்கு பதிலா வந்து இப்ப எப்படி இருக்குன்னா சர்க்யூட் பிரேக்கர் சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணணும்னா டக்குன்னு கீழே இறங்கிடும். அது எப்ப கீழே இறங்கும் அப்படின்னா அதிகப்படியான மின்சாரம் அது வழியா போகும்போது அந்த மின்னால் ஏற்படக்கூடிய காந்த விளைவு, அப்ப அதிகப்படியான மின்சாரம் போகும்போது அது காந்தமா மாறும். அந்த சுருள் கம்பியை வந்து பிடிச்சி இழுக்கும். அப்படி இழுக்கும் போது என்னன்னா சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டுருது. அப்ப அதிகப்படியான மின்சாரம் வந்து பாஞ்சது அப்படின்னா அப்ப சர்க்யூட் பிரேக்கர் வந்து உடனடியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட் பண்ணி விட்டுரும். இப்ப மின் உருகுலை அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்து இப்ப வந்து எம்சிபி அப்படின்னு சொல்லுவோம், மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சோ அது என்ன பண்ணா பிரேக் டவுன் பண்ணி விட்டுரும். அப்ப அதிகப்படியான கரண்ட் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியா இருக்கும். இப்ப இருக்கிறது வந்து சர்க்யூட் பிரேக்கர். மேல தூக்கி விட்டீங்கன்னா ஆன்ல இருக்கும், கீழே இறங்கிருச்சு அப்படின்னா ஆஃப்ல இருக்கும். இப்ப மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய அந்த சுற்றுக்கு வந்து என்ன சொன்னா 5 ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 5 ஆம்ப்ஸ் சாக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அது ஒரு சிறிய ஒரு சாக்கெட்டா வந்து இருக்கும் அப்படின்னு. சோ அது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதான் 5 ஆம்ப் சாக்கெட் அப்படின்னு. குளிர்சாதன பெட்டிகள், நீர் சுடேட்டி, மின் சலவை பெட்டி இதெல்லாம் அதிகமான கரண்ட் வந்து தேவைப்படும். சோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா 15 ஆம்ப்ஸ் ஆர் 16 ஆம்ப்ஸ் சுவிட்ச் அப்படின்னு வந்து இப்ப 16 ஆம்ப்ஸ் 15 ஆம்ப்ஸ் சொல்லி சுவிட்சஸ் வந்துடும். சோ அப்ப அவ்வளவு ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு தடிமனான உள்ளுக்குள்ள கம்பி வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கம்பி போட்டிருப்பாங்க அப்படின்னு. வீட்டில் உள்ள அனைத்து சுற்றுகளும் என்ன சுற்றுனா பக்க இணைப்பு, மறந்துடவே கூடாது பக்க இணைப்பு. ஏன்னா இந்த தொடர் இணைப்பு கிடையாது அப்படின்னு. பக்க இணைப்புக்கு தொடர் இணைப்புக்கு நமக்கு ஏற்கனவே வித்தியாசம் வந்து பார்த்தாச்சு. அப்ப பக்க இணைப்பு அப்படின்னா ஏதாவது ஒரு சாதனம் பழுது அடைஞ்சாலும் அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் வந்து 220 இருந்து 230 வோல்ட் மின்னழுத்த அதிர்வெண் வந்து 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப யூகே அமெரிக்கா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து வோல்ட் வந்து கம்மி, 110 இருந்து 120. அங்க இருக்கக்கூடிய அதிர்வெண் வந்து பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் அப்படின்னு. இங்கேயும் மாறுதிசை மின்னோட்டம் தான், ஏசி தான். ஆல்டர்னேட் கரண்ட் அங்கேயும் மாறுதிசை மின்னோட்டம் தான், ஏசி தான். அப்ப டிசி எங்கன்னா ஃபேக்டரியில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஏசி தான் அங்கேயும் இங்கேயும் பயன்படுத்துறோம் அப்படின்னு. நம்ம 220 இருந்து 230 அப்படின்னு இந்தியால, அது அமெரிக்கா பிரிட்டன் அப்படின்னா 110 இருந்து 120 வோல்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புவி தொடுப்பு அப்படின்னும் போது நமக்கு தெரியும் ஏதாவது மின் கசிவு ஏற்பட்டுச்ச சாதனங்கள் அப்படின்னா உடனடியா அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூமியில செலுத்துறது அப்படிங்கிறோம். அந்த மின் கசிவு ஆபத்தை தடுக்கிறதுக்கு தான் நம்ம புவி தொடுப்பு, அதான் எர்த் கனெக்ஷன் அப்படின்னும். அது என்ன கலர்ல இருக்குன்னா கிரீன் கலர்ல இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து எல்இடி பல்பு. எல்இடி பல்ப் என்பது மின்சாரம் செல்லும் போது கண்ணுறு ஒளியை உமிழக்கூடியது அப்படின்னு தெரியும். இது வந்து குறைக்கடத்தி சாதனமாகும் அப்படிங்கிற செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுனா எல்இடி அப்படிங்கிறோம். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா குறைக்கடத்தினா நல்லா முழுசா கடத்தாது, குறைக்கடத்திகளை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த குறைக்கடத்திகள் வந்து உலோக போலிகள் வந்து சிலிக்கான் அப்படின்றத நம்ம அதில் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். உமிழப்படும் ஒளியின் வண்ணம் பயன்படுத்தப்படும் பொருளின் தன்மையை பொறுத்து அமையும் அப்படிங்கிறோம். இப்ப சிவப்பு, பச்சை, மஞ்சள் அப்படின்ற ஆரஞ்சு வண்ணங்களை வந்து உமிழக்கூடியது அப்படின்னு அதுல கண்டிப்பா என்ன பயன்படுத்திருப்போம் அப்படின்னா கேலியம் ஆர்சனைடும் கேலியம் பாஸ்பைடும் நம்ம பயன்படுத்திருப்போம். அப்ப எல்இடில இந்த கலர்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக நம்ம எதை பயன்படுத்துறோம், எந்த தனிமங்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்பாங்க. கேலியம் ஆர்சனைடும் கேலியம் பாஸ்பைடும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். 7 துண்டு காட்சி பலகை அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே போட்டு காமிச்சா 7 செக்மெண்ட் சொல்லிட்டு அதுல வந்து என்னன்னா லைட் வந்து இப்ப வீட்டுல வந்து இந்த கிளாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 துண்டுன்னு இருக்கும். பழைய நீங்க டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வந்து 7 துண்டு பலகை தான் இருக்கும், 7 துண்டா இருக்கும், அந்த 7 செக்மெண்ட் லைட்டா இருக்கும். இப்பதான் நமக்கு வந்து எல்இடி ஸ்மார்ட் வாட்ச், எல்இடி வாட்சஸ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா இப்ப கால்குலேட்டர் அப்படிதானே இருக்கு. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து 7 துண்டா தான் வந்து இருக்கும். 8 என்ற வடிவில் இருந்து இருக்கும். ஆனா மொத்தம் எத்தனை 7 துண்டு தான் இருக்கும். இதை ஸ்டேட்மெண்ட் மாத்திக்கணும். 8 என்ற வடிவில் இருக்கும், 8 துண்டு இருக்கும் சொல்லிடுவாங்க. அது தப்பு. இதுவும் என்னன்னா ஒளி உமிழக்கூடிய டயோடு தான். ஆக்சுவலா இதுவும் வந்து எல்இடி தான், ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் எல்இடியா வந்து இருக்கு அப்படின்னு. இதை பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 வந்து அடுத்து வந்து 4 5 6 வந்து அப்ப 7வது எங்க இருக்கு அப்படின்னா வந்து நடுவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் வந்து 7 துண்டு பலகை அப்படின்னு சொல்றோம் வந்து. ஓகே, அப்ப 7 துண்டு பலகை அப்படின்னு. 8வது ஒளி உமிழ் டயோடு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாட் 8வதா இருக்கிறது. அப்ப 7 துண்டு பலகை அப்படின்னும் போது ஒளி உமிழ் டயோடுன்னு இதுதான் 7 செக்மெண்ட். 8வது ஒண்ணு இருக்க பக்கத்துல அப்படி இருந்ததுன்னா அது வந்து டாட் அப்படி பார்க்கிறோம். அப்ப 8வது ஒளி உமிழ் டயோடு புள்ளி காட்சிப்படுத்த வைக்கப்பட்டுள்ளது. கால்குலேட்டர்ல நீங்க நல்லாவே பார்க்கலாம்.
இப்ப 8 துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுக்கும் பொழுது துண்டுகள் ஒளியினை உமிழும் அப்படிங்கிறோம். அப்ப மின்னழுத்தம் துண்டுகள் வந்து ஒளியை உமிழும், அது மூலியமா நமக்கு தெரியும். அப்ப தேவைப்படும் துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுத்து அதனை மட்டும் உமிழ செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இதான் பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம எல்இடி வந்து நம்ம யூஸ் பண்ணது அப்படின்னு பார்க்கிறோம். எல்இடி விளக்குகளின் நன்மைகள் அப்படின்னா வெப்ப ஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை. இப்ப நம்ம லைட்டு தான் நமக்கு வேணும், அதுல இருந்து வெப்பம் இருந்து வெளியிடப்படாது. ஆனா குண்டு பல்ப்ல இன்காண்டேஷன் பல்ப் அந்த நமக்கு டங்ஸ்டன் அப்படின்றது பயன்படுத்தினதுல வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை ஒளிரும், குறைந்த திறனை நுகரும் அப்படின்னா. இப்ப குண்டு பல்ப், சிஎஃப்எல், எல்இடி அப்படின்னு 3 கம்பேர் பண்ணும்போது இதுல குறைந்த திறனை நுகரக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்இடி தான். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எது அப்படின்னா எல்இடி. காரணம் என்னன்னா சிஎஃப்எல் வந்து என்ன இருக்குன்னா மெர்க்குரி இருக்கும், டங்ஸ்டன்ல வந்து மெட்டல் இருக்கும், அந்த கண்ணாடி இருக்கும், சிஎஃப்எல் கண்ணாடி இருக்கும். மலிவு விலை ஆற்றல் சிக்கனம் கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மலிவு விலையை கொண்டது அப்படிங்கிறோம். அது நீண்ட காலம் வந்து பயன்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறோம். பாதரசம் மற்றும் பிற நச்சு பொருட்கள் பயன்படுத்தவில்லை, மின்னாற்றல் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யும், அதிக எண்ணிக்கையிலான எல்இடி மின் விளக்குகளை பயன்படுத்துதல் ஆகும் அப்படிங்கிறோம். சோ அப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனையை சரி சமாளிக்கிறதுக்கு இது கரெக்டா இருக்கும். எல்இடி தொலைக்காட்சி அப்படின்னும் போது இப்ப இருக்கிறது வந்து எல்சிடில எல்இடி வந்து அதாவது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட், இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப பெருசாவும் இருக்கும் வந்து, அதாவது இந்த மாதிரி இருக்கும், பின்னாடி இருந்து லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து மூலம் அது மூலியமா தொலைக்காட்சி. இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா வந்து இருக்கு. காரணம் என்னன்னா அது பேக்ரவுண்ட்ல எல்இடி அப்படின்ற இது லைட் எமிட்டிங் டயோட் தான் ஒவ்வொரு பிக்சலா வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறோம். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்ற டிஸ்பிளே தான் இப்பயும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். சோ அப்ப எல்சிடி வந்து ஸ்கிரீன் வந்து எல்சிடி, பேக்ரவுண்ட்ல லைட் எமிட் பண்றது யாருன்னா எல்இடி அப்படிங்கிறோம். சோ அந்த எல்இடி தான் நமக்கு பிக்சல்ஸா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இப்போ போன்லயும் பிக்சல்ஸ் அப்படின்னு பாக்குறோம்னா அதுவும் நம்ம டிவிலையும் பாக்குறது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல எல்இடி தான் நமக்கு ஒளியும் உமிழுது அப்படிங்கிறோம். இதுல சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் ஆகிய நிறங்களை உமிழும் ஒளி உமிழ் டயோடுகள் வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் தயாரிக்கின்றன அப்படிங்கிறோம். 1997 வந்து ஜேம்ஸ் பி மிச்சல் என்பவர் வந்து முதல் எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது. எப்பன்னு கேட்பாங்க. இது வந்து ஓரியல் மூல நிறக்காட்சி பெட்டியா வந்து இருந்தது அப்படிங்கிறோம். 2009 தான் வந்து பாத்தீங்கன்னா வணிக ரீதியான எல்இடி தொலைக்காட்சி அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப எப்ப கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் வணிக ரீதியா வந்து லேட்டரா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். எல்இடி தொலைக்காட்சி நன்மைகள்லாம் வெளியீடு பிரகாசமாக இருக்கும், நல்லா பிரைட்டா இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. அதே மாதிரி மெல்லிய அளவுடையதாக தின்னா இருக்கும் அப்படிங்கிறோம். குறைவான சக்தி, ஆற்றல் வந்து கம்மியா எடுத்துக்கும், பவர் கன்சப்ஷன். அதே மாதிரி ஆயுட்காலம் அதிகமா இருக்கும், மிகவும் நம்பகத்தன்மை உடையதா இருக்கு, கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வெளியே ஆகலாம், மிகவும் நன்மைத்தன்மை வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு இதோட முடிஞ்சது. அடுத்து வந்து மின்னோட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க, ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து ஒரு மின்மாற்றி ஒரு சுற்றிலிருந்து மற்றொரு சுற்றுக்கு மின் ஆற்றலை மாற்ற மின் மாற்றினா ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு மாற்றி விடுறதுக்காக நம்ம மின்மாற்றி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். அது மின்மாற்றியோட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. மின்மாற்றி தான் பிக்சர் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. அடுத்து ஒரு சுருளில் மாறும் மின்னோட்டம், அதனுள் ஒரு மின்னோட்டத்தை தூண்டும் போது அந்த சுருளில் தன் மின் தூண்டல் ஏற்படுகிறது. மாறும் மின்னோட்டம் வந்து ஒரு சுருள்ல வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தை தூண்டுச்சு அப்படின்னா அது தன் மின் தூண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெஃபினேஷன் படிக்கும் போதே நமக்கு ஈஸியா தான் இருக்கு, அப்படியே போட்டலாம். லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்ப மின் வெளியேற்றத்தின் போது லித்தியம் ஆனோடில் எதிர்மறை மின்முனையும் எலக்ட்ரோலைட் வந்து கேத்தோட் நேர்மறை மின்னணையும் கொண்டது. அப்ப லித்தியம் அயான் பேட்டரியில லித்தியம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா லித்தியம் ஆனோடில் லித்தியம் ஆனோடா வந்து செயல்படும். இதுலதான் என்ன இருக்கும் அப்படின்னா எதிர்முறை மின்முனை வந்து இருக்கும், ஏன்னா அட்ராக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரோலைட் வழியாக கேத்தோடு வந்து, அப்ப கேத்தோடு எங்க இருக்கும், எலக்ட்ரோலைட் வழியாக இருக்கும், அது நேர்மின்முனையை நகர்கிறது, நேர்மின்முனைக்கு நகர்கிறது. அப்ப எது வழியா போகுது, அப்ப லித்தியம் வந்து ஆனோடு, எலக்ட்ரோலைட் வந்து கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி முனை அப்படின்னு எடுக்கும் போது லித்தியம் ஆனோடில் இருந்து எலக்ட்ரோலைட்டை வந்து பாத்தீங்கன்னா வழியாக வந்து கேத்தோடு நேர்முறை மின்முனைக்கு நகர்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். ஓகே மேம். சோ லித்தியம் அயன் பேட்டரியில வந்து லித்தியம் வந்து எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஆனோடில் இருந்து எங்க போகுது அப்படின்னா கேத்தோடுக்கு எலக்ட்ரோலைட் வழியாக கேத்தோட போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறோம். சோ அப்ப ஆனோட்ல இருந்து கேத்தோடு வந்து போறது யார் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாலும் லித்தியம் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அந்த லித்தியம் அயன் பேட்டரி சொல்லுவாங்க. லித்தியம் வந்து எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மின்மாற்றி அப்படின்னு போகும்போது குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றக்கூடியது என்னன்னா மின்மாற்றி அப்படின்னு. சோ அப்ப மாற்றக்கூடியது, அப்ப குறைந்த மின்னழுத்த
மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமா மாற்றக்கூடியது அப்படின்ற கருவியை மின்மாற்றி இருக்கு. மின் திருத்தி அப்படின்னா வந்து மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றக்கூடியது மின் திருத்தி அப்படிங்கிறோம். சோ அப்ப மின் திருத்தினா என்ன, அது மின்மாற்றினா என்னன்னு கேட்பாங்க. அப்ப மின்னழுத்தத்தை மாத்துறதுன்னா அது மின்மாற்றி வந்து அதே வந்து மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றக்கூடியது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது மின் திருத்தி. மின் தடை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் வந்து போகணும் அப்படின்றத சரி செய்ய பயன்படுது மின் தடை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆண்ட்ரோ மேரி ஆம்பியரை கண்டுபிடித்தால் மின்சாரங்கள் காந்த புலங்களை உருவாக்கும் திறனை கண்டுபிடித்தார். அப்ப ஆண்ட்ரோ மேரி அப்படின்றவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, ஆம்பியர் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஆண்ட்ரோ மேரி ஆம்பியர் வந்து ஆண்ட்ரோ மேரி ஆம்பியர் கண்டுபிடித்த மின்சாரங்கள் காந்த புலங்களை ஆண்ட்ரோ மேரி ஆம்பியர் கண்டுபிடித்த மின்சாரங்கள் காந்த புலங்களை உருவாக்குகின்றன கண்டுபிடித்தார் அப்படிங்கிறோம். காந்த புலங்கள் மின்சாரம் உருவாக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வந்து ஆண்ட்ரோ மேரி ஆம்பியர் அப்படிங்கிறது. அப்புறம் கார்பன் மின்னிலையை கண்டுபிடித்தது யாருன்னா எடிசன் அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். இந்த பாயிண்ட்ஸையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணது. சோ இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம், அடுத்து அண்டர்லைனும் பண்ணிருக்கோம். இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். சோ வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க தயங்காம சாட்ல கமெண்ட்ல இருந்து போடுங்க. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி இது வந்து அப்கமிங் நம்ம வரும் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர்வுக்கான தலைப்பு. இதை இன்னைக்கே படிச்சிருங்க. படிச்சுட்டு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆர் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். சோ அதை போயிட்டு உடனடியா மின்னியல் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு டாபிக் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த டாபிக் என்ன பண்ண போறீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்பெல்லாம் நீங்க எழுதி பார்க்கற மாதிரி, அப்பெல்லாம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ரிவைஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா போதும். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற எஃபர்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முழுமையா அந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு சரியா இருக்கும். கடைசியில போயிட்டு நம்ம படிக்கலாம் நினைச்சோம்னா முடியாது. அப்ப முதல்ல இருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறுக நம்ம படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமா இந்த தேர்வுக்கு தயாராகலாம். இந்த தேர்வுல வெற்றி பெறுவது மிக மிக சுலபம். பலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கு, இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், அது ஸ்கிப் பண்ணிடுவோம், அந்த சப்ஜெக்ட படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து ஈஸியான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினும் கேட்கறாங்க. அந்த பாயிண்ட்ஸை நம்ம படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதுதான் நம்ம கிளாஸ்ல பண்ண போறோம். அடுத்து ரிவிஷன் பண்ண போறீங்க டெஸ்ட்டுக்கு முன்னாடி. சோ அப்ப நம்ம இந்த வரும் வாரம் எழுத போற தேர்வுக்கு ரிவிஷன் ஒரு தடவை பண்ணிருவீங்க. இப்ப நீங்க போயிட்டு ஆப்ல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல போயிட்டு ஜாயின் பண்ணிருப்பீங்க. சோ அங்க போயிட்டு டெஸ்ட் போட்டுருங்க. போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல இருந்தா அங்கேயும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து டாபிக் டெஸ்ட் இருக்கும். அங்க போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்ல போட போறீங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் மாசம் வந்து நீங்க எழுத போற OMR பேஸ்டு டெஸ்ட்ல அங்க திருப்பி இதே சப்ஜெக்ட் இந்த யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 வந்து நீங்க எழுதுவீங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லிட்டு அந்த மூணுத்துலயும் ரிவிஷன் பண்ண போறீங்க. அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்ல ரிவிஷன் பண்ண போறீங்க. அப்புறம் ஃபுல் மார்க்ல ரிவிஷன் பண்ண போறீங்க. அப்புறம் எக்ஸாம் பார்த்து இந்த மாதிரி இத்தனை ரிவிஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நல்லா நினைவுல கொண்டு வந்தலாம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பக்கவா இருக்கும். மாத்தி கீத்தி நீங்க போட மாட்டீங்க, கரெக்டா போட்டுருவீங்க. சோ எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி பார்க்கலாம். இதுல மனசுல நிறுத்திக்கிட்டு படிங்க. சயின்ஸ் தான் அப்படி நினைக்காதீங்க. 7.5 மார்க் இருக்கு, 4000 பேரை ரேங்க் பின்னாடி தள்ளிட்டு சயின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்றத மனசுல நிறுத்திட்டு படிங்க. நம்ம அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.